இலங்கையர் ஒருவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியதற்காக பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆளுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறை தண்டனை மட்டுமில்லாமல் அவருக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு சில தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இவை குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். அத்துடன் UK அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சு மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சைபர் தாக்குதல் சைனாவிலிருந்து நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு என்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். அத்துடன் ஒரு வித்தியாசமான தரப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகின்றார்கள். யார் அவர்கள், என்ன காரணத்துக்காக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போகின்றார்கள், அதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எவை, இது போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அத்துடன் லண்டனிலே தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாகிய ஈலிங் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை இடிக்கப் போகின்றார்கள். எதற்காக அந்த கட்டிடத்தை இடிக்கப் போகின்றார்கள், அந்த கட்டிடத்தின் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அத்துடன் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இவை எல்லாவற்றையும் தொகுத்து 6 தகவல்களை மொத்தமாக பார்க்க போகின்றோம். வீடியோக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். இலங்கையர் ஒருவர் மீது மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி அவரை நிலத்தில் பிடிச்சி தள்ளி அவரை தரதரவண்டு இழுத்து கொண்டு போயிட்டு காருக்குள்ளே போட்டு இந்த மாதிரியான மோசமாக நடத்தினதால் அவருக்கு இப்போ சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ரோம்ஃபோர்ட் பகுதியில் ஒரு கடைக்கு முன்னால் ஒரு ஆள் போய் நின்று கொண்டு அந்த கடையினுடைய முன்பக்க கண்ணாடிகளை உடைக்கிற மாதிரி அச்சுறுத்தி கொண்டு அந்த கடையினுடைய போட் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு அச்சுறுத்தி கொண்டு வந்துக்கார், விரட்டி கொண்டு வந்துக்கார். கடைக்குள்ளே தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்லிக்கொண்டு அப்போ இதை பார்த்து கொண்டு வந்த ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார். 999க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இங்கே ரோம்ஃபோர்ட் பகுதியில் இருக்கிற ஒரு கடைக்கு முன்னால் ஒரு ஆள் நின்று கொண்டு, ஒரு அடையாளம் தெரியாத நபர் நின்று கொண்டு இந்த மாதிரி விரட்டி கொண்டிருக்கிறார். அவர் கடைக்கு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்த போகிறதாக சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவசரமாக வாங்கன்னு சொல்லி 999க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இந்த இலங்கையை சேர்ந்த நபர். அப்போ போலீஸ் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், உடனடியாக அவசரமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கிடையில் அந்த கடைக்கு முன்னால் தாக்குதல் நடத்தி கொண்டு வந்த அந்த நபர் தப்பி ஓடிட்டார். போலீஸுக்கு போன் பண்ணி சொன்ன இந்த நபர், இலங்கையை சேர்ந்த இந்த நபர் அந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கார். போலீஸ் வருதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. போலீஸ் என்ன செய்யிருக்கு, வந்தோடனே காரால உடனே இறங்கி இவர் தான் அந்த ஆளை நினைச்சு கொண்டு இவற்றை குளரில் பிடிச்சி தரதரண்டு இழுத்து கொண்டு நிலத்தில் தள்ளி விழுத்தி முதுகுல எல்லாம் குத்தி காருக்கு தூக்கி எரிஞ்சு போட்டு அதுக்கு பிறகு தான் விசாரிச்சுக்கிறாங்களே என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்படி விசாரித்த போது தான் போலீஸுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, இவர் இல்லை அந்த குற்றவாளி, இவர் போன் பண்ணி போலீஸுக்கு அலர்ட் பண்ணவர் என்று தெரிஞ்ச பிறகு அவரை விட்டுட்டணும். அதுக்கு பிறகு இவர் பாதிக்கப்பட்டதால், இவருக்கு காயங்கள் ஏற்பட்டதால், இவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதால் இவர் முறைப்பாடு செய்கிறார் நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 3 மாதங்கள் சிறை தண்டனை மட்டுமில்லாமல் 12 மாதங்களுக்கு அவர் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 12 மாதங்கள் கழித்து வேலையில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி திருப்பி 150 மணித்தியாலங்கள் 150 ஹவர்ஸ் ஃப்ரீயாக வேலை செய்யணும், சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும். அது அவருக்கு வழங்கப்பட்ட இன்னும் ஒரு தண்டனை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட நபர், இந்த இலங்கையை சேர்ந்த இந்த நபருக்கு 1500 பவுண்ட்ஸ் ஃபைன் கொடுக்கணும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்று சொல்லி இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இப்போ கோர்ட்ஸில் ரோம்ஃபோர்ட் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இதில் தாக்குதல் நடத்தின அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு 34 வயசு என்றும், தாக்குதலுக்கு உள்ளான இந்த இலங்கையை சேர்ந்த நபருக்கு 42 வயசு என்று சொல்லியும் சொல்லப்படுது. பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு மீது சைனால இருந்து சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சைபர் தாக்குதல் மூலம் ஏராளமான டாக்குமெண்ட்ஸுகள், ஏராளமான டேட்டாக்களை அந்த சைபர் தாக்குதலை நடத்தியவர்கள் திருடி விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த தாக்குதல் காரணமாக 2,70,000 ராணுவ வீரர்களுடைய தரவுகள் திருடப்பட்டிருக்காம். மிக முக்கியமாக அவர்களுடைய பேரோல்ஸ் திருடப்பட்டிருக்காம். அதன் மூலம் அவர்களுடைய பெயர், முகவரி, பேங்க் டீட்டெயில்ஸ் போன்ற எல்லா விவரங்களும், அவர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் போன்ற எல்லா விவரங்களும் திருடப்பட்டிருக்காம். 2,70,000 ராணுவ வீரர்களுடைய தரவுகள் திருடு போனது UK பாதுகாப்பு அமைச்சில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதனால UK அரசாங்கத்துக்கும் சைனா அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட சைனா அரசாங்கம் இந்த தாக்குதலை மறுத்திருக்கு.
பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் வந்து குண்டு இருக்குன்னு சொல்லி வந்த தகவலால் அந்த விமானம் வந்து உடனடியாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் எல்லாம் விமானத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விமானம் கடுமையான சோதனைகள் எல்லாம் போடப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பெர்முடாவில் இருந்து லண்டனை நோக்கி வர இருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒரு விமானத்தில் வந்து ஆட்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு விமானம் வெளிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு இமெயில் வந்திருக்கு, இந்த விமானத்துக்குள்ளே வந்து குண்டு இருக்குன்னு சொல்லி. உடனடியாக பயணிகள் எல்லாம் அங்கிருந்து இறக்கப்பட்டு வேறு இடங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட அந்த விமான நிலையத்தை சுற்றி 6 கிலோமீட்டர் வரையான தூரத்துக்கு பாதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணி மிக தீவிரமான தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தப்பட்டு இறுதியில் வந்து அங்கே அந்த விமானத்தில் குண்டு இல்லை என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து யாரோ ஒருத்தர் வேணும் என்று சொல்லி அந்த மெயில் அனுப்பியிருக்கணும். அந்த குற்றவாளி யார் என்று சொல்லி இப்போ விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இருந்தாலுமே கூட அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் அந்த விமானம் புறப்படையில் அதுக்கப்புறம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லி அப்புறம் நேற்று திங்கட்கிழமை தான் பயணிகள் ஏற்றி கொண்டு அந்த விமானம் வந்து லண்டனுக்கு வந்து சேர்ந்திருக்கு. கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான இடம் வந்து ஈலிங். இந்த ஈலிங் பகுதியில் வந்து தமிழர்களுடைய வர்த்தக நடவடிக்கையும் இருக்குது, தமிழர்களுடைய குடியிருப்புகளும் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கட்டிடம் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்தை வந்து இப்போ இடித்து தரமட்டமாக்கிட்டு இந்த இடத்துல வந்து புதிதாக இன்னும் ஒரு கட்டிடம் ஒன்று கட்ட போயினோம். இந்த கட்டிடம் வந்து 1949ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 30 வருஷம் சென்று தான் இதை கட்டி முடிக்கிறதுக்கு. 30 வருஷத்துக்கு பிறகு இது பொதுமக்கள்கிட்ட கையளிக்கப்பட்டு பொதுமக்களுடைய குடியிருப்பாக இருந்தது. இப்போ வந்து இந்த கட்டடத்தை இடிச்சு போட்டு 850 மில்லியன் பவுண்ட் செலவழித்து இந்த இடத்துல வந்து இதை விட உயரமாக இதை விட பெரிதாக ஒரு கட்டிடத்தை கட்ட போயினோம். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு பழைய பில்டிங்கை இடிச்சு போட்டு அந்த இடத்துல வந்து புதுசாக பில்டிங் கட்டுறது வந்து மிகவும் சர்வசாதாரணமான ஒன்று. இது எல்லா இடமும் நடக்கிற ஒன்று. இதை எதுக்கு ஒரு செய்தியாக சொல்லணும், இதில் அப்படி என்ன இருக்குது ஆச்சரியப்படுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. அது பெரும்பாலும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் யூகே முழுவதும் இருக்கிற மற்றவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும். என்னென்னு சொன்னால், இந்த கட்டிடம் வந்து ஒரு ஃபேமஸான கட்டிடமாம். அதாவது யூகேயில் எடுக்கப்பட்ட எத்தனையோ திரைப்படங்களில் வந்து இந்த கட்டிடம் காண்பிக்கப்பட்டிருக்காம். எனவே இது ஒரு ஃபேமஸான கட்டிடம். யூகேயில் நீண்ட காலமாக வசிக்கிறவர்களுக்கு இந்த கட்டிடத்தினுடைய புகழ் தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த கட்டிடத்தை இப்போ இடிச்சு போட்டு புதிய கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஈலிங் நகரசபை முடிவெடுத்திருக்குது. இந்த தகவலை நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒருவேளை இந்த பகுதிக்குள்ள இதுக்கு பக்கத்திலேயே கூட தமிழாக்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த கட்டிடத்தில் இருக்கிற வீடுகளிலேயே தமிழ் குடும்பங்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாராவது வசித்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா கீழே கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க. யூகே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிகளும் அந்த கம்பெனிகளை வேலை செய்கிற ஸ்டாஃபும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. இருந்தாலுமே கூட ஒரு வித்தியாசமான தரப்பினர் வந்து ஸ்ட்ரைக் செய்ய போயினோம். ஒரு கம்பெனியை சேர்ந்த 1000 ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் செய்ய போயினோம். அது எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜாப் சென்டர். எஸ், ஜாப் சென்டர்லையும் DWP டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறது தானே, அவை தான் வந்து வேலை நிறுத்தம் செய்ய போயினோம். கிட்டத்தட்ட யூகே முழுவதும் இருக்கக்கூடிய 1000 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இந்த மாதம் மே மாதம் 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த 4 நாளும் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போயினோமா. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த DWP டிபார்ட்மெண்ட் தான் இந்த யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து எல்லா விதமான கொடுப்பனவுகளையும் எல்லா விதமான சலுகைகளையும் வந்து பொதுமக்களுக்கு வழங்குற நிறுவனம் தான் DWP. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கே வந்து ஒழுங்கான சம்பளம் போதாதுன்றது ஆச்சரியமான செய்தி. அதோட இன்னும் ஒன்று வந்து ஜாப் சென்டர். ஜாப் சென்டரில் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வேலைக்கு போங்க, அந்த வேலைக்கு போங்க, இந்த வேலையில் உங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கான வேலைக்கான வழிகாட்டுதலை செய்கிறது தான் வந்து ஜாப் சென்டர். ஆனால் ஜாப் சென்டருக்குள்ள வேலை செய்கிற ஆட்களுக்கே சம்பளம் போதாதுன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இவைக்கு தனியாக சம்பளம் மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்காம். அதில் முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ஜாப் சென்டருக்கு போகிற ஆட்கள் வந்து கூடவே நாய்களை கூட்டிக் கொண்டு போயிடுமாம். அந்த நாய்கள் வந்து இவருக்கு மேலே கடிச்சு நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்காம். அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு வந்து நாய்கள் கடிச்ச சம்பவம் வந்து நிறைய ரெஜிஸ்டர் ஆயிருக்காம். அது ஒரு முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது வந்து ஆக்கள் அடிக்கணுமா, முகத்தில் குத்தினமா, முதுகுல குத்தினமாம் என்று சொல்லி என்ன காரணமோ தெரியல, ஜாப் சென்டருக்கு போறாக்கள் வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு வந்து அடிக்கிற சம்பவங்கள், நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகிருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவைகள் ஸ்ட்ரைக் பண்ண போயினோம். இப்போ மே மாதம் 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதிகளில். அடுத்தது யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சலுகைகள் பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில ஆட்கள் கமெண்ட்ஸ் போட்டுக்கிறீங்க, நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிற ஆட்களுக்கு வந்து திரும்ப அந்த சலுகை இருக்குது, இந்த சலுகை இருக்குன்னு சொல்லிக்கொண்டே வாரீங்கள். அப்போ நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறத வந்து ஊக்குவிக்கிறீங்களா? அப்போ நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் இல்லையா, நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் தான் தங்கி இருக்கணுமான்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து என்னுடைய நோக்கம் அது கிடையாது. ஒரு ஆள் வந்து யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதா அல்லது வேலைக்கு போகிறதா அல்லது என்ன ஏதுன்றதை அவையெல்லாம் தீர்மானிக்கணுமே தவிர
நான் தீர்மானிக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கத்தால் இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் இருக்குன்றதை சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் தமிழ் மக்கள் தானே, எங்கடையாக்கள் தானே, நல்லா இருக்கட்டுமன். நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் வந்து ஃபுல்லாக பே பண்ண வேண்டியது இல்லை. அதில் வந்து உங்களுக்கு நிறைய ரிடக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் வந்து பே பண்ணவே தேவையில்லை, அதாவது 0 பேமெண்ட். அப்படியான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலில் போயிட்டு கதைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு கவுன்சில் டேக்ஸ் ரிடக்ஷன் என்று தேடினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய போஸ்ட் கோட்டை கொடுத்துட்டு கீழே அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அவைகள் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கவுன்சில் டேக்ஸ் ரிடக்ஷன் எவ்வளோன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜி பில்லிலே வந்து நீங்கள் ரிடக்ஷன்ஸ் எடுக்கலாம் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டில் இருந்தால். அதாவது எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், இந்த பில்ஸில் வந்து உங்களுக்கு ரிடக்ஷன்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்து அந்த ப்ரொவைடர்ஸோட நீங்கள் கதைக்கணும், அவையோட ஃபோன் பண்ணி கதைக்கணும். இந்த மாதிரி நான் யூனிவர்சல் கிரெடிட்டில் இருக்கிறேன், எனக்கு லோ இன்கம் வருது, ஸோ எனவே எனக்கான ரிடக்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அவையில் அதை கன்சிடர் பண்ணி போட்டு உங்களுக்கான ரிடக்ஷன் எவ்வளோன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லுவினோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ப்ரொவைடருக்கு ஏற்ற மாதிரியும் டிபெண்ட் ஆகிருக்கும். வீட்டுக்கு வந்து யார் அந்த சப்ளை பண்ணினோம்ன்றதை பார்த்து அந்த ப்ரொவைடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். எனவே நீங்களாம் கண்டுபிடிச்சு உங்களுடைய வீட்டுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுற ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்து அவைகளோட கதைக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸ்காட்லாந்தில் வந்து ஸ்காட்டிஷ் பவர் என்று சொல்லி இருக்கு தானே, அவைகள் வந்து 750 பவுண்ட்ஸ் வரைக்கும் ரிடக்ஷன்ஸ் கொடுக்கணுமாம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வேறு சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.